வணக்கம் நண்பா. இந்த வீடியோல nmap பத்தி தான் பார்க்க போறோம். சோ nmap ஓட சீரிஸ் 3 இது. சோ இந்த வீடியோல nmap எப்படி விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ nmap அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் டூல் இது. சோ இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் அப்படின்ற எல்லா பிளாட்ஃபார்முமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சோ இத தான் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்பாங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா விண்டோஸ் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ் கொண்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னால் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சைபர் அட்டாக்ஸ் நடக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பயனா இருக்கு. ஸோ இப்போ நாம nmap பற்றி பார்ப்போம். ஸோ nmap எப்படி விண்டோஸுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 10 யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ விண்டோஸ் 7 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன். என்னது அப்படின்னா, ஸோ விண்டோஸ் 7ல் இருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 8க்கோ இல்லை 10க்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ எதுக்காக அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களைய விண்டோஸ் 8க்கோ இல்லை 10க்கோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அடுத்து விண்டோஸ் 10க்கு தான் நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நீங்கள் யாரும் விண்டோஸ் 7 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு எப்படி எந்த ஃபைலுமே டெலீட் ஆகாமல் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம nmap பற்றி பார்ப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா nmapஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா nmapஓட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பைனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் ஆஃப் செல்ஃப் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ nmap 7.91 setup.exe அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு nmap அப்படின்றது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் nmap 7.91 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா nmap அப்படின்றது பார்த்தீங்கன்னா செட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது செட்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். போய் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இருக்காதீங்க.
ஸோ ஐ அக்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு nmapல இருக்க எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா nCap அப்படின்பாங்க. ஸோ nmap டவுன்லோட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா nCap அப்படின்ற இந்த ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஆகணும் விண்டோஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nCap அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nCap அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nmapம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ டெஸ்க்டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் மெனுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விடலாம். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நான் நெக்ஸ்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nmap அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு nmap எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா nmap ஜென்மேப்போட GUI வெர்ஷன் இது. ஸோ GUI வெர்ஷன் அப்படின்னா என்னென்னா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்படின்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ கமெண்ட் லைனில் கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GUI வெர்ஷன் இது. ஸோ காலி லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களைய விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்க சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் விண்டோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டோட IP வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெகுலர் ஸ்கேன், பிங்க் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கேனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைல் அப்படின்ற இதில் வந்து ஸோ டார்கெட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்ற அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விண்டோஸ் 7 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபைலும் டெலிட் ஆகாமல் விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 7 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ தயவு செஞ்சு விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நானே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் போஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ மேலும் நாங்கள் என்னென்ன வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.